இங்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு அழகாக்குற க்ரீம்குள்ள அப்படியே மொத்தமாவே முழுக்கிடுவா. பார்த்தா இந்த பொண்ணோட ஃபேஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா மாறி இருக்கும். இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கா அப்படின்றதுனால இந்த பொண்ணை யாருக்குமே பிடிக்காது. இந்த பொண்ணோட கண்ணு வேற ஒரு மாதிரியா இருக்கும். அதனால ஆஃபீஸ்ல எல்லாருமே இந்த பொண்ணை கிண்டல் பண்ணுவாங்க. அப்பதான் இந்த பொண்ணு ஒரு நாள் பார்ட்டிக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு க்ரீம் அப்ளை பண்றத பாப்பா. அதனால இந்த பொண்ணுமே அதை வாங்கி அப்ளை பண்ணுவா. ஆனா அப்ளை பண்ண உடனே இந்த பொண்ணுக்கு நிறைய ரேஷஸ்லாம் வந்துடும். டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், நீங்க வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த பொண்ணுமே நிறைய க்ரீம்ஸ் ஆர்டர் பண்ணி டெய்லியுமே போட்டுட்டு இருந்தா. ஆனா அந்த பொண்ணோட ஸ்கின்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமாயிட்டே தான் போச்சு. இதனாலேயே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மென்டல் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால இந்த பொண்ணு பாத்டப் ஃபுல்லா அந்த க்ரீமை ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு அப்படியே விழுந்துருவா. விழுந்துட்டு வெளியே எழுந்து வந்தா இந்த பொண்ணு ரொம்ப அழகா மாறிட்டு இருப்பா. பண்ணிட்டு லுக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு ஆஃபீஸ்க்கு போனா எல்லாருமே இந்த பொண்ணு தான் பாக்குறாங்க. நீ எப்படி இவ்வளவு அழகா மாறின அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவ்வளவுதான் கேக்குறாங்க. கடைசியில இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி சிரிப்பா. அதோட படமும் முடிஞ்சிடும். நம்மள இவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்மளோட மைண்ட் ப்ரெஷரை ரொம்ப ஜாஸ்தி பண்ற இந்த அழகு நம்மளுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.